மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. டான் கல்வி டிவியினூடாக இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் எஸ் பரணிதரன், யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி. இன்றைய வகுப்பில் நாங்கள் தரம் 11 மாணவர்களுக்கான கணித பாடத்துல பெருக்கல் விருத்தி என்ற அழகு பார்க்க இருக்கிறோம். அது கடந்த வகுப்புல நாங்க பார்த்தோம். பெருக்கல் விருத்தியில எண்ணாம் உறுப்பு காண்ற தொடர்பான வினாக்கள் கடந்த வகுப்புல பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க இருக்கிற பிள்ளைகள் நாங்க கூட்டல் விருத்தியில பார்த்த மாதிரி தான். ஒரு கூட்டல் விருத்தியில நாங்க எண்ணாம் உறுப்பு படிச்ச நாங்க டிஎன் சமன் ஏ சக என்சாய் ஒன்று தரடி என்ற சூத்திரத்தால காணலாம்னு சொல்லி, அதே மாதிரி நாங்க பெருக்கல் விருத்தியில ஒரு எண்ணாம் உறுப்பு காண்றதுக்குரிய சூத்திரம் டிஎன் சமன் ஏஆரின் என்சாய் ஓராம் அடுக்கன்னு படிச்சோம். இன்னைக்கு படிக்க இருக்கிறது முதல் எண் உறுப்புகள் கூட்டுத்தொகை காண்றது. இதே நாங்க கூட்டல் வித்திலையும் பார்த்திருக்கிறோம். முதல் எண் உறுப்புகள் கூட்டுத்தொகை காண்றதுக்குரிய சூத்திரம் எஸ்என் என்று சொல்லுவோம். அந்த எஸ்என் கூட்டல் வித்தில படிச்சது எண்ணிங்கள் 2 2 சக என்சாய ஒன்று தர டி என்ற சூத்திரத்தால கணிக்கப்படும் என்றதை பார்த்திருக்கிறோம். பெருக்கல் வித்திலையும் அதே மாதிரி தான் முதல் எண் உறுப்புகள். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தொடர் 5, 10, 20, 40 என்று போனா இதுல முதல் ஒரு 7 உறுப்புகள் கூட்டுத்தொகை எப்படி காண்றது, முதல் ஒரு 8 உறுப்புகள் கூட்டுத்தொகை. எங்களுக்கு அந்த கூட்டல் வித்தில கேட்ட மாதிரி ஒரு 20 உறுப்புகள் கூட்டுத்தொகை காண்க, 25 உறுப்புகள் கூட்டுத்தொகை காண்க நீங்க கேட்க மாட்டாங்க. என்னன்னா இங்க அடுக்கு வார வடிவா நான் வடிவா தெளிவா அது எண்ணாம் உறுப்பு காணக்குள்ளே நான் சொல்லி இருக்கிறேன். அப்ப இங்க எங்களுக்கு கேட்கக்கூடியது ஒரு 7, 8 உறுப்புகள் கூட்டுத்தொகை தான் கேட்பாங்க. அந்த உறுப்புகள கூட்டுத்தொகை காண்றதுக்குரிய சூத்திரம் எஸ்என் 2 சூத்திரங்கள் இருக்குது பிள்ளைகள். எங்களுக்கு பொது விகிதம் R இருக்குதானே, இந்த பொது விகிதம் R ஒன்றை விட சிறிதா இருக்கும் போது, ஒன்றை விட சிறிதா நீங்க யோசிக்கலாம். என்னன்னு சொன்னா R பின்னத்துல வாருது 2 1, 3 2, 5 3 இப்படி பின்னத்தில் R வரக்குள்ள அது ஒன்றை விட சிறிதா இருக்கும். அல்லது R மறையில வரக்குள்ள மறை 2, மறை 3 ஆர்த பெருமானம் பொது விகிதம் வரும்போது அதுவும் ஒன்றை விட சிறிது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சூத்திரம் பாவிப்போம். இன்னும் ஒன்று ஆர்த பெருமானம் ஒன்றை விட பெரிதா உள்ளது. இப்ப 2, 4, 3 இப்படி 2 விட பெரிய எண்கள் ஆறுக்கு வரக்குள்ள, சாரி ஒன்றை விட பெரிய எண்கள் வரக்குள்ள ஆறுக்கு, அதுக்கு ஒரு சூத்திரம் பாவிப்போம். ஏன்னா பொருத்தமான சூத்திரத்தை தெரிவு செய்து பிரதியிட்டோம்னா எங்களுக்கு சுருக்கிறது இலகுவா இருக்கும். கட்டாயம் இதுக்கு இதுதான் பொருந்தும் என்று இல்லை. இதை நீங்க பாவிச்சு செய்யலாம், நான் வினாக்கள் செய்யும் போது சொல்றேன். ஆனா எங்களுக்கு பொருத்தமான சூத்திரத்தை தீர்மானிச்சா சுருக்கிறது இலகுவா இருக்கும். அதால நாங்க இங்க 2 சூத்திரம் வச்சிருக்கிறோம். அப்ப முதலாவது சூத்திரம் என்னன்னு சொன்னா R பொது விகிதம் ஒன்றை விட பெரிதா இருந்தா பிள்ளைகள் எஸ்என்னுக்குரிய சூத்திரமே எஸ்என் சமன் ஒன்றை விட பெரிதா இருந்தா எஸ்என் சமன் A × R இன் எண்ணாம் அடுக்கு சய ஒன்றின் கீழ் R சய ஒன்று வரும். அது என்னன்னு பார்ப்போம். எஸ்என் அதாவது பொது வீதம் R ஒன்றை விட பெரிதா உள்ள சந்தர்ப்பத்தில், ஒன்றை விட பெரிதா இருந்தா எஸ்என்னுக்குரிய சூத்திரம் எஸ்என் சமன் A × R இன் எண்ணாம் அடுக்கு சய ஒன்றின் கீழ் R சய ஒன்று. இன்னும் ஒன்று R ஒன்றை விட சிறிதா இருந்தா இங்க எஸ்என்னுக்குரிய சூத்திரம் ஒரு மாற்றமும் இல்லை, சின்ன ஒரு மாற்றம் தான், பெரிய மாற்றம் இல்லை. A சமன் 1 சய R இன் எண்ணாம் அடுக்கின் கீழ் 1 சய R. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. இங்க R ஒன்றை விட பெரிதா இருந்தா ஆறுல இருந்து ஒன்றை கழிக்கும். இங்க R ஒன்றை விட சிறிதா இருந்தா ஒன்றுல இருந்து 6 கழிக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க மேலுக்கும் R சய ஒன்று தான், இங்கேயும் R சய ஒன்று தான். இங்கேயும் 1 சய R இன் எண்ணாம் அடுக்கு, இங்கேயும் 1 சய R வருவேன். சரியா? அது இலகுவாக நாங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். இதுதான் எங்களுக்கு எஸ்என் காண்றதுக்குரிய சூத்திரம், முதல் எண் உறுப்புகள கூட்டுத்தொகை. இது 2 சூத்திரத்துக்கும் பொருத்தமான 2 வினாக்களை பார்ப்போம். சின்ன ஒரு உதாரணம், 8, 16, 32 ஒரு தொடர் போற. இதுல முதல் 6 உறுப்புகள கூட்டுத்தொகையை நீங்க காண வேணும். முதல் 6 உறுப்புகளின் கூட்டுத்தொகை SR கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க 6 பெருமானத்தை கணிச்சு பார்ப்போம். 6 பெருமானம் எப்படி காணுவோம்? பின் உறுப்புல இந்த 16ல இருந்து
முன்னுறுப்பு இரண்டாம் உறுப்பை முதலாம் உறுப்பால வகுப்போம். வகுக்கும் போது பொது வீதம் R வந்து 2 வருவேன். இப்ப ஆர்ல பெருமானத்தை பார்த்தோம்னா உண்டை விட பெரிதா இருக்குது. அப்ப எங்களுக்கு பொருத்தமான சூத்திரம் இதுதான். ஆறுல இருந்துதான் உண்டை கழிக்க போறோம். அப்ப SR சமன் ஏக்கு பதிலா நான் பிரதியிட்டு போட்டு சூத்திரத்தை எழுதி போட்டு பிரதியிடுறேன்னா அப்ப இதுல கொண்டு பிரதியிடுவோம். ஏ வந்து முதலாம் உறுப்பு 8, R வந்து பொது விகிதம் 2, இதுல 6 உறுப்புகள் கூட்டுத்தொகை. அப்ப எண் வந்து 6 சய ஒன்றிற்கு 2 சய 1 பொது விகிதம் தானே. 6க்கு வந்து 2 பிரதியிட்டம் 2ல 1 போனா 1. இப்ப இதை சுருக்கமே 8 பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரப்போகுது 2 ன் 6ஆம் அடுக்கு 64 சய ஒன்றிற்கு 2ல் 1 போனா 1, அதை 1 நீங்க போட தேவையில்லை. அப்ப 8 தர 64ல் 1 போனா 63, 63 8ஆல பெருக்கி விட்டா சரி. 8 3 24, 2 மிச்சம் 6 8 48 2 50. அப்ப 8 16 32 போற பெருக்கல் விருத்திர முதல் 6 உறுப்புகள் கூட்டுத்தொகை என்னென்று வருது பிள்ளைகள் 504. அப்ப இதுக்கு நாங்க முதல்ல என்னத்தை கண்டுபிடிக்கணும் பொது வீதம் 6 கண்டுபிடிக்கணும். என்ன பொது வீதம் 6 பிழைச்சிட்டுன்னா எங்களுக்கு அது அங்க எல்லாமே பிழைதான். அப்ப பொது வீதம் 6 எப்படி காண்றது நாங்க போன வகுப்புல படிச்சோம். ஏதாவது ஒரு உறுப்பை அதற்கு முன்னுள்ள உறுப்பால வகுக்க வேணும். இரண்டாம் உறுப்பை முதலாம் உறுப்பால வகுக்கலாம், அல்லது மூன்றாம் உறுப்பை இரண்டாம் உறுப்பால வகுக்கலாம், அல்லது நான்காம் உறுப்பை மூன்றாம் உறுப்பால வகுக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு உறுப்பு எடுத்தோம்னா அதுக்கு முன்னுள்ள உறுப்பால வகுக்கும் போது அந்த பொது வீதம் 6 வரும். அந்த பொது வீதம் 6 வந்து ஒன்றை விட பெரிதா வார சந்தர்ப்பத்தில் 6 சாய ஒன்றை பாவிப்பான், ஒன்றை விட சிறிதா வார சந்தர்ப்பத்தில் 1 சாயார பாவிப்பான். அப்ப மறை பாவிக்கிறதுக்கும் ஒரு இந்த SN-க்குரிய இந்த சூத்திரம் பாவிக்கிறதுக்கும் ஒரு உதாரணத்தை பார்த்துட்டு வினாக்களுக்கு வரலாம். உதாரணம் 1 3 மறை 6 12 என்று போற தொடர். இதுல 7 உறுப்புகள் கூட்டுத்தொகை காண வேண்டும். 3 மறை 6 நேர் 12. அப்ப இங்க நாங்க என்ன காணப்போறோம் ஃபர்ஸ்டுக்கு R பொது வீதம் 6 காணுவோம். 6 கண்டா மறை 6 இரண்டாம் உறுப்பை முதலாம் உறுப்பு 3ஆல பிரிப்பீங்க, மைனஸ் பிளஸ் ஆரம்பிச்சா -2 மறை 2 வரும். அப்ப இங்க பொது வீதம் 6 பெருமானம் வந்து எங்களுக்கு என்னவா இருக்குது உண்டை விட சிறிதா இருக்க. மறை என்றது உண்டை விட சிறிதானே. ஒன்றை விட சிறிதா இருந்தா இங்க பாவிக்கிற சூத்திரம் இது 1ல இருந்தா 6 கழிக்க வேணும். அப்ப SN இதுக்கு பொருத்தமான சூத்திரம் வந்து SN சமன் A into 1 minus R என்ன எடுக்கீங்க 1 minus R. அப்ப இதை கொண்டு பிரதியிடுவோம். ஏட பெருமானம் எங்களுக்கு தெரியும் முதல் உறுப்பு, அந்த முதல் உறுப்பு 3 என்று தெரியும். 1 சாய பொது வீதம் R வந்து மறை 2 பிள்ளைகள் பிராக்கெட் போட்டுக்கொள்ளணும். 1 சாய 1ல இருந்து கழிக்க வேணும் மறை 2 எத்தனையாம இருக்கு 7ஆம் இருக்கு கீழ் 1 சாய மறை 2 மைனஸ் வரக்குள்ள கொஞ்சம் கவனமா சுருக்க வேணுமா. இப்ப 3 பிராக்கெட்டுக்குள்ள 1 இந்த மைனஸால பெருக்கலாமான்னு கேட்டா இல்ல சுட்டியல்ல. இதுல பெருமானத்தை ஃபர்ஸ்டுக்கு காண வேணும். 1 சாய 2 7ஆம் அடுக்கு 128 வரும். மறை 2 7ஆம் அடுக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் 2 7ஆம் அடுக்கு 128. அடி வந்து மைனஸ்ல வரும்போது இந்த அடுக்கு ஒற்றியா இருந்தா மைனஸ்ல வரும், ரெட்டியா இருந்தா பிளஸ்ல வரும் படிச்சிருக்கீங்க. இப்ப மறை 128 ஒன்றுல இருந்து கழிக்க வேணும் மறை 128 கீழ் 1 மைனஸ் ஆகுதுன்னா +2. இப்ப இதை சுருக்குவோம். இந்த 1 2 3 இந்த 3ஆல சுருக்கி விட்டா எங்களுக்கு விட 1 மறையால் பெருக்கினா நேர் 128 கூட்டுனா 129. அப்ப இந்த தொடர் என்னென்று போகுது எங்களுக்கு 3 மறை 6 12 என்று போற தொடர்ற பொது விகிதத்தை கணிச்சம் என்று சொன்னா மறையில வர. அப்ப மறை என்று சொல்றது எங்களுக்கு 1 விட சிறிது. அப்ப எங்களுக்கு இங்க பாவிக்கக்கூடிய பொருத்தமான சூத்திரம் 1 சாயார்.
அப்ப நீங்க கேட்கலாம் ஏன் சார் இதுல ஆர் சாய ஒன்றை நாங்க பாவிச்சு முதலாவது சூத்திரத்தை பாவிச்சு செய்யலாதா, இதை விட வராதா அல்லது பிழையா என்று கேட்டா செய்யலாம், சரியான விட தான் வரும். எங்களுக்கு சுருக்கக்குள்ள சில பிழைகள் தவிர்க்கிறதுக்காக வேண்டிதான் நாங்க இதை பாவிக்கிறோம். மற்றபடி செய்முறையெல்லாம் பிரச்சனை இல்லை, ஒரு பிழையும் வராது. சரியா, பொருத்தமான சூத்திரத்தை பாவிச்சா சுருக்கங்கள் ஈஸியா இருக்கு. மைனஸ்ல வரக்குள்ள இப்படி போடக்குள்ள எங்களுக்கு ஈஸியா இருந்தது. சரியா, அப்ப இந்த ரெண்டு தான் எங்களுக்கு இதுக்குரிய சூத்திரம். இப்ப நாங்க நேரடியா உங்களோட பயிற்சி புத்தகத்தில் உள்ள வினாக்களுக்கு வருவோம். சரி, இங்க பாருங்க. முதல் உறுப்பு 4. முதல் உறுப்புன்றது என்ன பிள்ளைகள்? ஏ. பொது விகிதம் 3. ஆர். ஆர் வந்து 3, ஏ வந்து 4 ஆக உள்ள ஒரு பெருக்கல் விருத்தி எண் முதல் 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை உறுப்புகளை கண்டு கூட்டுவதன் மூலமும் சூத்திரத்தை பயன்படுத்தியும் காண்க. நான் கண்டு கூட்டல, நான் நேரடியாவே உறுப்புகள கூட்டுத்தொகை காண்றேன். S5 போட்டே செய்யறேன்னா அதுக்கப்புறம் கூட்டி காட்டுறேன். S5 அப்ப இங்க ஆர் வந்து உண்டை விட பெரிதல்ல. அப்ப என்ன சூத்திரம் பாதிக்க போறீங்க? ஆறுல இருந்தா ஒன்றை கழிக்க போறீங்க. இந்த சூத்திரம் எழுதி பிரதியிடுவோமா? ஒரு வினாக்களுக்கும் நீங்க சூத்திரத்தை எழுதி பிரதியிட சூத்திரங்கள் ஞாபகத்துக்கு வந்துடும். அப்ப முதல் உறுப்பு ஏ வந்து 5 தெரியும். சாரி, 5 இல்ல 4 என்ன முதல் உறுப்பு ஏ 4. ஆர் வந்து 3. எத்தனை உறுப்புகள் கொடுத்தோம்? 5. அப்ப இன்னும் பயில 5 சாய 1 3 சாய 1. இப்ப 4 3 5ஆம் அடுக்கு. 3 5ஆம் அடுக்கு எங்களுக்கு எத்தனை தெரியும்? 243. என்ன 3 எத்தனை தடவை பெருக்க வைங்க? 5 தடவை பெருக்க போறீங்க. சரியா, 9 27 81 81 நீங்க என்ன செய்ய போறீங்க? 3ஆல பெருக்கினீங்கன்னா 243 வரும். 243 சாய 1 கீழ் 3ல 1 போனா 2. இப்ப இந்த 2ஐயும் 4ஐயும் சுருக்கலாம் பிள்ளையில் 2 முறை. அப்ப 2 தர 243ல இந்த 1 கழிச்சீங்கன்னு சொன்னா 242. இப்ப இதை 2ஆல பெருக்குங்க 484 வரும். அப்ப முதல் 5 உறுப்புகள கூட்டுத்தொகை என்ன வரும்? 484. இந்த தொடர் எப்படி போகும்? முதலாம் உறுப்பு 4, 3ஆல பெருக்குவீங்க 12, 36, 3ஆல பெருக்குவீங்க 108, 3ஆல பெருக்குவீங்க 324. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்றாலும் 484 வரும். சரியா, கூட்டி பாருங்களேன். 4 10 16 என்ன பிழைக்குது பார்ப்போம். 4 10 18 18 20 24க்கு 4 போட்டா 2 மிச்சம். 2 3 5 5 3 6 வருது. எங்கேயும் நாங்க இங்க 6 460 இங்கே சுருக்குன ஒரு பிள்ளைக்கு பார்ப்போம் என்னன்னு சொல்லி. முதலாம் உறுப்பு 4 3ஆல பெருக்கினீங்க 12 12 3 36 36 3ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா 108 108 3ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா 324. இதை கூட்டினீங்கன்னு சொன்னா 324 26 36 4 வந்து 40 40 108 120 இங்கால 324 கூட்டினீங்கன்னு சொன்ன 4 6 8 484 சரியா வருது. சரியா, அப்ப இதுல 2 விதமா காட்டுறீங்க. இங்க முதல் 5 உறுப்புகளையும் கண்டு அதன் மூலம் கூட்டுத்தொகையை காண சொல்லி இருக்குது. அடுத்தது சூத்திரத்தை பயன்படுத்தி. அப்ப 2க்கும் ஒரே விடதான் எங்களுக்கு வருது. சரி, அடுத்த வினாவுக்கு போவோம். 2 8 32 எனும் பெருக்கல் விருத்தியின் முதல் 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்க. அப்ப இதுக்கு ஏ எழுதி கொள்வோமே. ஏ வந்து எங்களுக்கு தெரியும் என்னன்னு தந்திருக்குது 2. முதலாம் உறுப்பு 2, ஏ வந்து 2. பொதுவிதம் ஆர் காணுவீங்க 8 2ஆல வகுப்பீங்க 4. கேட்டது முதல் 5 உறுப்புகள் கூட்டுத்தொகை. யார் வந்து எங்களுக்கு உண்டை விட பெரிதண்டபடி இங்க பாவிக்கிற சூத்திரம் Sn சமன் a இன்டு ஆரின் எண்ணாம் அடுக்கு சாய 1 ஆர் சாய 1. சரியா, இதுல வந்து a வந்து 2,
ஆர் வந்து 4 முதல் 5 உறுப்புகள கூட்டுத்தொகை 5 பிரதியிடுறேன் சய உண்டு கீழ் 4 சய உண்டு. சரி, அப்ப இதை சுருக்குவா 2 இது 4 5ஆம் அடுக்கு காணவனும் 4 5 போனா 3. அப்ப 4 5ஆம் அடுக்கு என்னக்குள்ள உங்களுக்கு தெரியும் 4 எத்தனை தடவை பெருக்க போறீங்க 5 தடவை பெருக்க போறீங்க. அப்ப நாங்க 16 16 20 16 4 64 64 16ஆல பெருக்குவோம் 64 16ஆல பெருக்குவோம் 6 24 2 மிச்சம் 6 2 6 36 38 4 6 1024. அப்ப 1024 இருந்து உண்ட கழிக்க வேணும். இங்க 4 ஒன்று போனா 3. அப்ப 2 தர 1023 என்ன 24 ஒன்று போனா 23 கீழ் 3. இப்ப இதை 3ஆல சுருக்கலாம் 3 9 12 4 1 341 2ஆல பெருக்குவீங்க 682 பாருங்க. அப்ப இங்க பாவிக்கிற சூத்திரம் எங்களுக்கு ஆர் வந்து ஒன்றை விட பெரிதா இருந்தது. அப்ப நாங்க பாவிச்ச சூத்திரம் வந்து ஆர் சய ஒன்ற சூத்திரம். சரியா, அடுத்த வினாக்கு வருவோம். பொது வீதம் பின்னத்துல வார ஒரு வினா 3வது வினாவை பாருங்க. சரி, முதலாம் உறுப்பு 72 பொது விகிதம் 1/3 உள்ள பெருக்கல் விருத்தி எண் முதல் 6 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்க. முதலாம் உறுப்பு 72, அதாவது ஏ வந்து எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 72 சொல்லி. பொது விகிதம் ஆர் தெரியும் 1/3 தெரியும். கேள்வி முதல் 6 உறுப்புகள் S6 பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு கூட்டல் வித்தில கேட்கிற மாதிரி ஒரு 15 உறுப்புகள கூட்டுத்தொகை 20 உறுப்புகள கூட்டுத்தொகை என்றெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஒரு 6-7 உறுப்புகள கூட்டுத்தொகை தான் கூடுதலா கேட்கிறது. சரி, இப்ப கேள்வி வந்து S6. அப்ப ஆர் வந்து ஒன்றை விட சின்ன நெல்ல 1/3 அல்ல, அப்ப ஒன்றை விட சிறிது. அப்ப இங்க பாவிக்கிற சூத்திரம் Sn சமன் E into 1 சய ஆரின் எண்ணாம் அடுக்கு கீழ் 1 சய 6. அப்ப இதுல பிரதியிடுவோம். E வந்து 72 1 சய 1/3 எத்தனையாம் அடுக்கு S6 உறுப்புகள் கொடுத்த 6ஆம் அடுக்கு கீழ் 1 சய 1/3. இது விளங்கிட்டாண்டு பாருங்க. அப்ப இங்க எங்களுக்கு முதலாம் உறுப்பு 72 பொது விகிதம் 1/3. அப்ப 1/3 என்று சொல்றது ஒரு பின்னம், அது வந்து ஒன்றை விட சிறிய பின்னமா இருக்குது. அப்ப ஒன்றை விட சிறியதா இருக்கிற வடிவா இங்க நாங்க பாவிக்கிற சூத்திரம் என்ன செய்யணும் 6ல இருந்து 1 கழிக்கும். இல்ல 1ல இருந்து 6 ஒன்றை விட சிறிதல்ல 1ல இருந்து 6 கழிக்கும். அப்ப 1 - 6 என்ற சூத்திரத்தை பாவிக்கும். அப்ப இதுல வந்து ஏ வந்து தெரியும் 72 முதலாம் உறுப்பு 72 பொது வீதம் ஆர் வந்து 1/3 எங்களுக்கு கேட்டது 6 உறுப்புகள கூட்டுத்தொகை. அப்ப என்னக்கு பதில் 6 ஏக்கு பதில் 72 ஆர் வந்து பொது வீதம் 6க்கு பதிலா 1/3 பிரதியிட்டு இருக்கு. இதை இனி சுருக்குவோம். அப்ப பின்னங்கள் வந்து சுருக்கக்குள்ள கவனமா இருக்கணும். பிழைகள் விட சந்தர்ப்பம் கூடுதலா இருக்குது. இப்ப கவனமா செய்வோம். 1 சய 1/3 6ஆம் அடுக்கு எனக்குள்ள இந்த 6ஆம் அடுக்கு 1க்கும் வரும் 3க்கும் வரும். 1 6ஆம் அடுக்கு 1 3 6ஆம் அடுக்கு நாங்க இதுக்கு முதல்ல சொன்ன நாங்க என்ன வந்தது எங்களுக்கு 3 203 எத்தனை தடவை பெருக்க போறீங்க 6 தடவை பெருக்க போறீங்க பிள்ளைகள். அப்ப 3 6 தடவை பெருக்குனீங்கன்னா 9 27 81 243 243 என்ன செய்ய போறீங்க 3ஆல பெருக்குவீங்க. அப்ப 9 12 1 மிச்சம் 729 வரும். அப்ப 1/729 கீழ் 1ல இருந்து 1/3 கழிச்சா 2/3 வரும். எப்படி 1ல இருந்து 1/3 கழிக்க போறீங்க. இதை 3/3 எடுப்போம். 3/3 இருந்து 1/3 போனா 2/3. சரி, இப்ப இதை சுருக்க போறோம்.
72 ஒன்றிலிருந்து 729 கழிச்சா 728 வருவார் 729 சாய் ஒன்றிங்கு 729 என்ன போமசியன் அதை நீங்க 728 729 நேரடியா போடலாம் இந்த பிரித்தல்னா நீங்க மேல கொண்டு வரனா பின்ன மண்டவடியா பிரிக்க வேணும் எத்தனையால 2 3 அப்ப 72 729 ஒன்றை கழிச்சா 728 கீழே 729 தர 2 3 சாரி தர போட்டா 3 மேல போகும் 2 கீழே இதை சுருக்கி விட்டீங்கடா சரி அப்ப இதை சுருக்கலாம் 36 இதை 3ஆல சுருக்கியலாம் 3ஆல சுருக்கினீங்கன்னு சொன்னா 243 வரும் அப்ப என்ன விட கடைசியா 36 இதை திரும்ப 3ஆல சுருக்கலாம் என்ன 3ஆல சுருக்கினீங்கன்னு சொன்னா 9ஆல சுருக்கலாம் நினைக்கிறேன் 9ஆல சுருக்கினா 4 இது 9ஆல சுருக்கினீங்கன்னு சொன்னா 2 முறை 18 63 7 அப்ப இறுதி விடங்களுக்கு 4 தர 728 கீழ் 27 வரும் இதை சுருக்கி எடுத்தீங்களா சரியா இது 3ஆல சுருக்கி இல்லாது அப்ப 728 4ஆல பெருக்கிட்டு 27ஆல பிரிக்கணும் அல்லது நீங்க பின்னமாக கொடுக்கலாம் கலப்பு எண்ணை மாத்தி கொடுத்தீங்களா சரி சரியா அப்ப செய்முறை இதுதான் அப்ப எங்களுக்கு 2 சூத்திரம் நாங்க பார்த்தோம் பொருத்தமான சூத்திரத்தை தீர்மானிச்சு பிரதியிட வேணும் நீங்க சரி இப்ப அடுத்தது பார்க்க போறோம் இதே மாதிரி பிரச்சனைகள் இனி நீங்க செய்து பார்க்கலாம் அடுத்தது நாங்க பார்க்க போறோம் இப்போ ஒரு பெருக்கல் விருத்திட முதல் எண்ணுறுப்புகள கூட்டுத்தொகை தந்தா அதாவது எஸ்என் தந்தா என்ன எப்படி காண்றது அது எத்தனை உறுப்புகள கூட்டுத்தொகை ஆகும் என்றதை எப்படி காண்றது அதாவது எந்த பெருமானம் காணப்படும் எஸ்என் தரப்படும் இடத்து என்ன காணப்படும் அதுக்கு ஒரு வினா ஒன்று பார்ப்போம் சரி 7வது வினாவை பாருங்க 2 4 8 எனும் பெருக்கல் விருத்தி எண் குறித்த முதல் உறுப்புகள் சிலவற்றின் கூட்டுத்தொகை 2046 எண் அவ்வுறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்ப கூட்டுத்தொகை தந்திருக்காங்க பிள்ளைகள் நாங்க என்னத்தை காணப்போறோம் எண்ணிக்கையை காணப்போறோம் அப்ப இதுக்குரிய தரவுகளை ஃபர்ஸ்டுக்கு நான் எழுதுறேன் ஏ வந்து 2 முதல் உறுப்பு பொது விகிதம் ஆர் வந்து 4 2ஆல பிரிப்பீங்க 2 2046 என்று சொல்றது எஸ்என் எஸ்என் 2046 கேள்வி ஏன் அப்ப எஸ்எனுக்குரிய சூத்திரத்துல பிரதியிடப்படும் எஸ்என் சமன் ஏ இன்டு ஆர் உண்டை விட பெரிது அப்ப ஆரின் எண்ணாம் அடுக்கு சாய ஒன்றின் கீழ் ஆர் சாய 1 இதுல பிரதியிடுற எஸ்என் வந்து 2046 சமன் ஏ முதல் உறுப்பு 2 ஆர் வந்து பொது வீதம் 2 2 எத்தனையாம் அடுக்கு தெரியாது என்றான் கேள்வி சாய ஒன்றின் கீழ் 2 சாய 1 இப்ப சுருக்குவோம் 2046 சமன் 2 2 எண்ணாம் அடுக்கு சாய ஒன்றின் கீழ் 2ல் 1 போன உண்டு அது போட தேவையில்லை இப்ப எப்படி சுருக்கலாம் பிள்ளைகள் அடைப்பு நீக்காம இந்த 2 கொண்டு இந்த கோவையை பெருக்குது இந்த 2 கொண்டு இங்கால பிரிப்பான் பிரிச்சீங்கன்னு சொன்னா 1023 சமன் 2 எண்ணாம் அடுக்கு -1 அப்ப இப்ப என்ன காரணம் இது சுட்டி வடிவம் இது அப்படியே இருக்கு இந்த உண்டை கொண்டு என்ன செய்வோம் இங்கால கூட்டுவோம் 1023ஓட கழிவர் 2 வந்து கூட்டப்பட்ட 1024 என்று வரும் சமன் 2 எண்ணாம் அடுக்கு இது சுட்டிகளுடனான சமன்பாடு அப்ப இங்க வந்து 2 எண்ணாம் அடுக்கு 2 சுட்டி வலுவாக இருக்கிற வடிவா 1024ஐயும் நாங்க 2 வலுவாக எழுதணும் 1024 பிள்ளை 2 எத்தனையாம் அடுக்கு எழுதுவீங்க இதுக்காக நீங்க 2ஆல் பிரிச்சு கொண்டு போக தேவையில்ல எங்களுக்கு தெரியும் 2 6ஆம் அடுக்கு எத்தனை 2 6ஆம் அடுக்கு உங்களுக்கு ஒரு அளவு தெரிஞ்சதுல இருந்து நேரடியா கண்டுபிடிக்கலாம் நீங்க 2 6ஆம் அடுக்கு 64 64 2ஆல பெருக்குனீங்கன்னா 128 128 2ஆல பெருக்குனா 256 அது 2ஆல பெருக்குனீங்கன்னு சொன்னா 512 1024 என்று வர அப்ப எத்தனை தடவை வருது 6
இங்க ஒன்று 7 8 9 10 தடவை வரும். அதாவது உங்க ஞாபகத்தில் இருக்கணும், நீங்க செய்த போக்குல ஞாபகம் வந்துடும். அப்ப 1024 நாங்க 2 10ஆம் அடுக்கு எழுதியிலும், இது வந்து 2 n-ஆம் அடுக்கு. அடிகள் சமன் என்ற அடுக்க சமப்படுத்துவீங்க, n சமன் 10. அப்ப 2046 என்று சொல்றது 2 4 8 என்று போற பெருக்கல் விருத்தியில முதல் 10 உறுப்புகள் கூட்டுத்தொகையாக இருப்பார். விளங்கிட்ட பிள்ளையர்? சரியா? அப்ப இப்படியான பிரச்சனைகளை நீங்க செய்து பார்க்கலாம். இப்ப இதுல இன்னும் ஒரு வினா ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு இதை கூட்டுத்தொகையோட தொடர்பட்ட வினா. முதலாம் உறுப்பு 4 பொது விகிதம் 2 ஏ வந்து தந்திருக்கிறாங்க 4, பொது விகிதம் ஆர் வந்து 2 ஆக உள்ள பெருக்கல் விருத்தி எண் முதல் உறுப்புகளின் கூட்டுத்தொகை 1020 ஆவதற்கு கூட்டப்பட வேண்டிய உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்ப ஏ தெரியும், பொது வீதம் ஆர் தெரியும். இதுல இருந்து எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி 1020 என்று சொல்றது எத்தனை உறுப்புகள் கூட்டுத்தொகை. அப்ப எஸ்என் தெரியும் எங்களுக்கு 1020. அப்ப என்ன கேள்வி? என் கேள்வி. அப்ப எஸ்என்னுக்குரிய சூத்திரம் என்ன? எஸ்என் சமன் ஏ இன்டு ஆர் சாய 1. ஆர் தானே பெரியது. ஆர் சாய ஆரின் எண்ணாம் அடுக்கு சாய 1 கீழ் ஆர் சாய 1. அப்ப எஸ் எத்தனை கேள்வி தெரியாது. எஸ்எனுக்கு எங்களுக்கு தெரியும் 1020 என்று தெரியும். பிரதியிடுவோம். ஏ வந்து முதலாம் உறுப்பு 4 என்று தெரியும். ஆர் வந்து பொது வீதம் 2 என்று தெரியும். என் தெரியாது, அதுதான் வினா. எங்களுக்கு கீழே வந்து 2 உண்ட கழிப்பீங்க. அங்க செய்த மாதிரி இது பெருமானம் ஒன்று தானே, அது நாங்க போட தேவையில்லை. பெருக்கப்படுற 4 இங்க வந்து பிரிவடுவார். 2ஆல் பிரிச்சீங்கன்னு சொன்னா 240 2ஆல் எல்லாம் பிரிக்கிறோம். 2ஆல் பிரிச்சீங்கன்னு சொன்னா 510. சரியா? 2ஆலையா? நான் பிரிச்சது பிள்ளை 4ஆல் எல்லாம் பிரிக்கணும். அப்ப பெருக்கப்படுற 4 இங்க வந்து பிரிக்கப்படுது. 4ஆல் பிரிச்சீங்கன்னு சொன்னா 254. அப்ப 4ஆல் பிரிச்சோம்னா 2 முறை 8 22லையும் 5 20 2 மிச்சம் 20லையும் 4 5 முறை 255 சமன் 2 எண்ணாம் அடுக்கு சாய 1. இப்ப கழிவர் ரொண்டிங்களை வந்து கூட்டப்படுவார் 256 என்று வரும் 2 எண்ணாம் அடுக்கு. அப்ப நாங்க என்ன காணணும்னா இது சுட்டிகளுடனான சமன்பாடு. அப்ப 2 எண்ணாம் அடுக்கு என்று வர வடிவா 256ஐயும் 2 எத்தனையாம் அடுக்கு எழுதலாம்? இதுக்கு முன்ன படிச்சோம் 128 சொல்லக்குள்ள 7 முறை. அப்ப 2 8ஆம் அடுக்கு என்று வரும் சமன் 2 எண். சரியா? அப்ப 2 8ஆம் அடுக்கு வந்து எங்களுக்கு 256 இருக்கும். அப்ப இதுல இருந்து அடிகள் சமன் என்ற அடுக்கு சமப்படுத்திலும் எண் சமன் 8. ஆகவே 4 முதலாம் உறுப்பு 4ஆகவும் பொது வீதம் 2ஆகவும் உள்ள ஒரு பெருக்கல் விருத்தியில 1020 என்று சொல்றது முதல் 8 உறுப்புகள் கூட்டுத்தொகையா இருக்கும். அப்ப இதுல பிள்ளைகள் நாங்க பெருக்கல் விருத்தியில முதல் எண்ணாம் உறுப்பு குறிப்பிட்ட எண்ணாம் உறுப்பு காண்றது படிச்சிருக்கோம், டிஎனுக்குரிய சூத்திரம். அதே மாதிரி முதல் எண் உறுப்புகள் கூட்டுத்தொகை எஸ்எனுக்குரிய சூத்திரம் பாவிச்சு அதுல பிரச்சனைகளும் செய்திருக்கோம். இதை மேலதிக வினாக்கள் 2 3 பார்ப்போம். இதெல்லாம் தொடர்படுத்தி வார தனித்தனியை நாங்க இப்ப பார்த்தோம், இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்ப மேலும் சில பிரச்சனைகள் இது தொடர்பான பிரச்சனைகள் சிலதை பார்ப்போம். சரி, கவனிங்க. இதெல்லாம் நல்ல வினாக்கள். இதுவரைக்கும் செய்த வினாக்களை விட கொஞ்சம் வித்தியாசமான வினாக்கள். சரி பாருங்க. ஒரு பெருக்கல் விருத்தியின் 2ஆம் 3ஆம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை 21. 2ஆம் 3ஆம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை குறிப்பிட்ட 2 உறுப்புகள் கூட்டுத்தொகை தந்திருக்காங்க 21. 5ஆம் 6ஆம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை 168 ஆகும். விருத்தியின் முதல் 5 உறுப்புகளையும் எழுதுக. நல்ல ஒரு வினா உண்டு. 2 உறுப்புகள் கூட்டுத்தொகை தந்திருக்குது. 2ஆம் 3ஆம் உறுப்பிட கூட்டுத்தொகை தந்திருக்குது. 5ஆம் 6ஆம் உறுப்புகளை கூட்ட வாரதும் தந்திருக்குது.
இதை பயன்படுத்தி நீங்க முதல் 5 உறுப்புகளையும் எழுத சொல்லி இருக்குது. அப்ப முதல் 5 உறுப்புகளையும் எழுதுறா பிள்ளைகள் எங்களுக்கு முதலாம் உறுப்பம் பொது விகிதம் தெரிஞ்சாதான் நாங்க முதல் 5 உறுப்புகளையும் எழுதலாம். அந்த தொடர் எழுதக்கூடியதா இருக்கு. அப்ப ஒரு தொடர் எழுதுறா எங்களுக்கு முதலாம் உறுப்பு தேவை, பொது விகிதமும் தேவை. அப்ப எங்களுக்கு இங்க தரப்பட்ட இந்த 2 தரவுகளை வைத்துக் கொண்டு நாங்க என்னத்தை கண்டுபிடிக்கணும் பிள்ளை? தொடர் எழுதுறதுக்கு முதல் என்னத்தை காணணும் பிள்ளைகள்? முதலாம் உறுப்பையும் பொது விகிதத்தையும் காணுவோம். இப்ப தரவுகளை வச்சுக்கொண்டு என்ன மாதிரி இந்த முதலாம் உறுப்பையும் பொது விகிதத்தையும் காண்றபடி என்று பார்ப்போம். அப்ப முதலாவது தரவு 2ஆம் 3ஆம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை 21. 2ஆம் உறுப்பு எப்படி எழுதலாம் பிள்ளைகள்? AR படிச்சிட்டோம், முதலே படிச்சோம். மூன்றாம் உறுப்பு எப்படி எழுதலாம்? AR வர்க்கம். அதாவது எண்ணாம் உறுப்பு காண்றது முதல் படிச்ச நாங்க, அதன்படி 2ஆம் உறுப்பு AR என்று எழுதலாம், 3ஆம் உறுப்பு AR வர்க்கம் என்று எழுதலாம். இது எதுக்கு சமன்? 168. இதை இன்னும் நாங்க கொஞ்சம் எளிய வடிவுக்கு மாத்துறேன்னு சொன்னா இது ரெண்டுலையும் இருந்து AR பொதுவா எடுக்கலாம். என்ன பொதுவா எடுத்து எழுதுறேன்? ARல AR பொதுவா எடுத்தா 1 சக AR வர்க்கத்தில் AR பொதுவா எடுத்தா A எடுத்துட்டோம், R வர்க்கத்தில் R எடுத்தா R சமன் 168. இதுக்கு நான் ஒரு முதலாம் சமன்பாடு என்று கொடுக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். 5ஆம் 6ஆம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. 5ஆம் உறுப்பு எப்படி எழுதாம் பிள்ளைகள்? AR இன் 4ஆம் அடுக்கு. 6ஆம் உறுப்பு AR இன் 5ஆம் அடுக்கு. இது ரெண்டையும் கூட்டுத்தொகை எத்தனை? 121. சாரி, முதலாவது 21 என்ன சாரியா, இது 21. ஒரு பெருக்கவித்தியின் 2ஆம் 3ஆம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை 21. 5ஆம் 6ஆம் உறுப்புகளின் கூட்டுத்தொகை, 5ஆம் உறுப்பு AR இன் 4ஆம் அடுக்கு, 6ஆம் உறுப்பு AR இன் 5ஆம் அடுக்கு, இதுல கூட்டுத்தொகை 168. இதுலயும் நாங்க மேலுக்கு என்னத்தை பொது எடுக்கலாம் என்று பாருங்க பாப்போம். இதை பொதுவா எடுக்கலாம். A எடுக்கலாம், இது 6 இன் 4ஆம் அடுக்கு, இங்க 6 இன் 5ஆம் அடுக்கு. அப்ப 6 இன் 4ஆம் அடுக்க பொதுவா எடுக்கலாம் பிள்ளைகள். பொதுவா எடுத்தா 1 சக ஏல A எடுத்துட்டீங்க, 6 இன் 5ஆம் அடுக்குல 6 இன் 4ஆம் அடுக்கு எடுத்தா 6 இன் 1ஆம் அடுக்கு சமன் 168. இது 2ஆம் சமன்பாடு. உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேணும், நாங்க எண்ணாம் உறுப்பு காண்ற பிரச்சனைகள் தீர்க்கிற வினாக்கள்ல இப்படி ஏலையும் 6லையும் 2 சமன்பாடுகள் எடுத்து தீர்த்தது ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஏலையும் 6லையும் 2 சமன்பாடு எடுத்து என்ன செய்த நாங்க? ஒரு சமன்பாடை இன்னும் ஒரு சமன்பாடால வகுக்கும் போது ஏய நீக்கிட்டு 6 கண்டனாங்க. அதே செய்முறை தான் இங்கேயும். அப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, இப்ப 2ஆம் சமன்பாட முதலாம் சமன்பாடால வகுக்க போறேன். அப்ப 2ஆம் சமன்பாட முதலாம் சமன்பாடால வகுப்பான். AR இன்டு 1 சகார். இங்க வலப்பக்கம் 21. சரியா? எப்படி சுருக்குவோம்? இதுல 1 சகாரம் 1 சகாரம் போயிடும், ஏயும் போயிடுவேன். இதுல 6 இன் 4ஆம் அடுக்கு 6ஆல சுருக்குன்னு 6 இன் 3ஆம் அடுக்கு வருவேன். எப்படி என்று பாருங்க. 6 இன் 4ஆம் அடுக்க 6 இன் 1ஆம் அடுக்கல வகுக்க பிரிக்கப்படும் போது அடுக்கள் கழிப்படும் என்று படிச்சிருக்கேன். அதை சுருக்கிட்டீங்க. 6 இன் 3 இங்கால சுருக்கும் போது பிள்ளைகள் சரியா 8 முரண்டு வரும். 21ஆல 168 8 21ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 8 முரண்டு வரும். இதுவும் சுட்டியல்ல. இப்ப 6 இன் 3ஆம் அடுக்கு 8 வந்து நாங்க 2 இன் 3ஆம் அடுக்கு என்று எழுதலாம். ஆகவே R சமன் 2. பொது விகிதத்தை கண்டு. அடுத்தது என்ன கேட்டிருக்குது? A காண வேணும். A காண்றதுக்கு என்ன செய்வோம்? இது ஏதாவது ஒரு சமன்பாடுல பிரதியிடுவோம். எந்த சமன்பாடுல பிரதியிடுவோம்? முதலாம் சமன்பாடுல பிரதியிடுவோம். அப்ப A தர 6க்கு பதிலா 2 1 சகாரல்ல 1ஓட 2 கூட்டினா 3 தர சமன் எவ்வளவு? 21. அப்ப A தர 2 தர 3 6 சமன் 21. அப்ப A சமன் 21 6. இத 3ஆல சுருக்கியலும் 7 2. அப்ப முதலாம் உறுப்பு என்ன? 7 2 பிள்ளைகள். கேள்வி எங்களுக்கு முதல் 5 உறுப்புகளையும் எழுதுக. முதல் 5 உறுப்புகளையும் எப்படி எழுதலாம்? முதலாம் உறுப்பு 7 2,
கமா இரண்டாம் உறுப்பு பொது விகிதம் ஆர் வந்து எங்களுக்கு 2 தெரியும். அப்ப என்ன செய்ய போறீங்க? ஒவ்வொன்றையும் 2ஆல பெருக்கி எழுத போறீங்க. 7 2 2ஆல பெருக்குனா 7, 7 2ஆல பெருக்குனா 14, 14 2ஆல பெருக்குனா 28, 28 2ஆல பெருக்குனா 56. நல்ல ஒரு வினாவணி. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 உறுப்புகள் கூட்டுத்தொகை தந்திருக்குது. அப்ப இப்படியான பிரச்சனைகள் வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? ஏயிலையும் ஆர்லையும் 2 சமன்பாடுகள் எடுத்து தீர்க்க வேணும். அந்த 2 சமன்பாடு தீர்க்கக்குள்ள எப்பவும் பெருக்கத்தில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏயிலையும் ஆர்லையும் 2 சமன்பாடுகள் எடுத்தா பிள்ளைகள் ஒன்றுல இந்த ஒன்று கழிச்சு எங்களுக்கு நீக்க இயலாது. நீக்கணும்டா ஏதாவது ஒன்றை நீக்கணும்டா ஒரு சமன்பாடு இன்னும் ஒரு சமன்பாடால என்ன செய்யணும்? வகுக்க வேணும். இது தொடர்பான நிறைய வினாக்கள் நாங்க எண்ணாம் உறுப்பு காண்றது இல்லை, டிஎன் காணக்குள்ள படிச்சிருக்கோம். அது ஒருக்கா திரும்ப நீங்க செய்து பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப இதுவரைக்கும் நாங்க இப்படி நிறைய வினாக்களுக்கு நீங்க இதுகளை தொடர்ச்சிகளை செய்து பார்க்கலாம். அடுத்த வரும் வகுப்புலையும் இதுல மேலதிக பயிற்சிகளை பார்ப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.